ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அன்னதானம் போட போகிறாங்க. ஸோ அங்கே தான் போய் நம்ம சோறு வாங்கி சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிடலாம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கே தான் அன்னதானம் போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஸோ ஒரு வேளையை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. கோயில் பக்கத்துலேயே அன்னதானம் போடலை, ரொம்ப தூரமாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு வழியாக தேடி பிடிச்சி வந்தாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து யூனிஃபார்மோடு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுற யூனிஃபார்மோடு வந்துட்டோம். ஸோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. மானத்தை வாங்கலாடி திண்டி பண்ணாலும் சாப்பாடு முக்கியமா மானம் முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு போடுற இடத்த தேடணும். இங்கே போட்டுட்டாங்க. இப்போ போய் நம்ம வந்து லைனில் நின்று வாங்கிக்கலாம். அவ்வளோக்கா கூட்டமாக இல்லை. இது வந்து லாஸ்ட் டே தானே, அதனால் அவ்வளோக்கா கூட்டமாக இருக்காது. மார்னிங், ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. ஃபைனலாக நம்ம சாப்பாடு போடுற இடத்துல வந்து பிளேட்டையும் வாங்கிட்டோம். இப்போ நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வழியை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். என்ன தான் நம்ம வீட்லேயும் ஹோட்டல்லையும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டாலுமே இந்த கோயில் சாப்பாடுங்கிறது ஒரு தனி சுவை தான். அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் பக்கத்தில் அன்னதானம் போடுறாங்கிறதுக்காக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு எங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டோம். சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு கேசரி தீர்ந்து போச்சு. பக்கத்து டேபிளில் கேசரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் டைம் இல்லை, சரி நம்மளுக்கு இது போதுன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறப்ப அந்த கேசரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேசரி நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு போகலான்னு ஐடியா பண்ணிட்டோம். ஒரு வழியாக வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் உண்மையாலுமே சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அளவான சக்கரை போட்டு செஞ்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. கோயிலெலாம் எப்படி தான் இந்த மாதிரி ருசியாக சமைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன தான் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட் வந்து வராது. தயிர் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. புளிப்பெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. சாம்பார் சாதம் அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. அது தக்காளியாக இல்லை ஊறுகாயான்னு தெரியல, அதுவும் சூப்பராக இருந்தது. சரி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கைகள் விட்டு போகலான்னு பார்த்தா இது என்னடா கொடுமைன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கம்மா. எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்படி பண்ணுறீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலி ரிங்கு போட்டால் அந்த பொம்மையெல்லாம் தருவாங்க தான் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் பாருங்களேன், ஃபிஷ்ஷு தராங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. சரி, ஓகே, நாடு எங்கேயோ போயிட்டுருக்குது, அது மாதிரி போகட்டும். நைட்டு தான் திருவிழா. இப்போ வந்து சாப்பாடு மட்டும் தான். நம்ம சாப்பாடு வாங்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி கை கழுவிட்டு அப்படியே அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடலாம். அவ்வளோதான். இது வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இயற்கையாக வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓட்டு வீடு தான், பட் நல்லா இருக்குது. திண்ணையெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடு. நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனால் முன்னாடி மரம்லாம் இல்லை. ஆனால் திண்ணை வச்ச வீட்டில் தான் நாங்களாம் குடியிருந்தோம். அது ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப் தான். ஸோ என்ன தான் இருந்தாலும் மீண்டு போய் நம்ம வந்து அதில் வாழ முடியாது. ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதாக. ரொம்ப அழகாக இருக்குது. சின்னதாக முன்னாடி வந்து மரம் செடியெலாம் வச்சுட்டு. சரி, இனி நினச்சி என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நம்ம வந்து அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டோம். அப்படியே வந்து நடந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட வேண்டியதான். அப்படியே போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு. ஆனால் என்னென்னா ரொம்ப காற்று, மண்ணெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே தான் இருக்குது. சாப்பிட்ட சாப்பாடு கூட போய் மிக்ஸ் பண்ணிடும் போல். ஆனால் சந்தா வழி இருக்குது. அதனால் காற்று கொஞ்சம் இந்த வழியில் கம்மி தான். ஆனால் மெயின் ரோடு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். ரொம்ப பயங்கர காற்று, ரொம்ப மண் வேறு. இதில் வாங்கின தட்டோட சாப்பாடெல்லாம் பறக்குது. அது எப்படியே மேனேஜ் பண்ணி நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய்.